எடப்பாடியிடம் 100 சீட்டுகளுக்கு மேல் கேட்கும் அமித்ஷா. அதிர்ச்சியில் எடப்பாடி. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவின் நிபந்தனைகளால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என 39 சீட்டுகளை பாஜக கேட்ட நிலையில் தற்போது கூடுதல் நிபந்தனை விதிச்சிருக்கு. அதாவது தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்கள் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் பழனி, ஸ்ரீரங்கம், மதுரை, திருப்பரங்குன்றம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதா சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் குறுகிய காலத்தில் உடைந்து சேர்ந்த கூட்டணி என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணி தான். 2019ஆம் ஆண்டிலிருந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி அப்படி அல்ல. 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் 2021 தேர்தலில் அந்த கூட்டணி மீண்டும் போட்டியிட்டது. அதிலும் தோல்விதான். அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. சமீபத்தில் 2024 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதில் இரு கட்சிகளுமே மண்ணை கவ்வியது. இதையடுத்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பாஜக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தா ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதையடுத்து தேர்தலுக்கு நீண்ட காலம் இருப்பதற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் உலாவி வருகிறது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 30 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜக கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, கோவை, சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கூடுதலான சீட்டுகளை தர வேண்டும் எனவும் 40 சீட்டுகளுக்கு மேலே பாஜக எதிர்பார்க்கிறது எனவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் 20 சீட்டுகளுக்கு மேலே ஒதுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க தற்போது மேலும் ஒரு தகவலானது வெளியாயிருக்கு. அதாவது ஆன்மீக நகரங்கள் பாஜக செல்வாக்கா இருக்கும் பகுதிகளில் அதிக தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஒரு லிஸ்ட்டை அமித்ஷா தமிழக பாஜக தரப்பு மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் பெரும்பாலானவை அதிமுக வசம் அல்லது அதிமுக வலுவாக இருக்கும் தொகுதிகள் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் காஞ்சிபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி, ஸ்ரீரங்கம், மதுரை, திருவாரூர், கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அங்கு அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என தயாராகி வரும் நிலையில் புது கதையாக புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பது அதிமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை எனவும் எதுவாயிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என அவர் திட்டவட்டமாக கூறியதா சொல்லப்படுகிறது. இதுபோல அதிக தொகுதிகளை பாஜக கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு செய்வார்? ஒருவேளை கூட்டணியை விலக்கி கொள்ளலாம் என முடிவு செய்வாரா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.